வழி தெரியாத வழி வந்து விட்டோம். அப்படி இருந்த நேரத்திலே அதனாலே இந்த இருளான வேலையிலே எந்த வழியாக செல்வது, எப்படி எங்கடா போறா? நான் எங்கேயும் போலாம், தெரியாது. குடிக்கிறாளோ அதை எட்டி இந்த வேகமாக பண்ணமையா நீ தெரியாம எந்த வழி தெரியாம கண்ணு தெரியல. நான் ஒரு மாதிரி கட்டு வரேன். சின்ன ஆளுன்னு நினைக்காத. நாங்க என்ன காதுல பூ வச்சாலும் பாத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்புடா, மக்கள்கிட்ட காட்டு, அப்படி காட்டு. அந்த பக்கம் காட்டுற காதை எங்க வச்சிருக்கோம்? நாங்க என்ன காதுல பூ வச்சாலும் பாத்தீங்களா? அந்த பக்கம் நான் பூவை காட்டுறேன். பூவை காட்டு. எதுக்க தெரியாம வந்தீங்க? ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவள் குளிக்கும் நேரத்துல இருட்டு கூட நம்மளை பார்க்க கூடாது, நம்ம அவனைய பார்க்க கூடாதுன்னா துணி கட்டி குடிக்கிறாங்க. ஏன்டி கட்ட ஏண்டி தேவடியாளா உங்க துணி அவுத்து போடுற மாதிரி? தேவடியாளா நான் குளிச்சது ஒரு பங்கு இருக்கட்டான். நீ யாரையா எந்த ஊரையா? நாடு கள்ளிக்காடு. கள்ளிக்காடு கள்ளுக்காட்டு ஆண்டு வரக்கூடிய பெத்தநாயகன் குண்டத்துக்கு முறைக்குள்ள கள்ளிக்காட்டு ஊரு ஒரு பேர் சொல்லிட்டேன். ஆனா நாங்க யாரு எப்படியாப்பட்ட நிலையில உள்ளவங்க, எங்க ஊர் அது பேரு உனக்கு தெரியாது. ஆனா புத்து பட்டு எல்லா ஊரு எங்க ஊரு இருக்கு. இந்த புத்துப்பட்டு எல்லா ஊர் எங்க ஊரு. எங்க 20 பேர் இருக்கு. ஊரில் பொருட்கள் எங்க 20 பேரு. அது மட்டும் எங்க ஆம்பளையா தெரியுமா? இந்த எல்லைய காட்டிலும் மயிலாடுதுறை இந்த எல்லைய காட்டுறாரு ஐயனாரு பொண்டாட்டிடா. சாமி பொண்டாட்டி. ஐயனாரு பொண்டாட்டி மானகட்ட தேவடியா இல்ல நீங்களா சாமி பொண்டாட்டி? ஆமாண்டா. மானகட்டவல்ல ஒரு தெய்வத்தினுடைய மனைவியா இருந்து உங்க கரையில சூடு சோட வெக்கமான அவுத்து போட்டு ஆறுங்களா, உங்களை அடிக்கிறது தப்பே கிடையாது. எதுல வேணா அடிப்பான். ஜான் ஜவுரியம் அண்ணாதா நீ அதை அடி, நான் இதை அடிக்கிறேன். எனக்கு பஞ்சம் இருக்கு. அந்த பாப்பா என் மேல கைய வைக்கல, அது நல்ல பாப்பா. அது இவ்வளவுதான் நான் கிடிக்கணும்.
என்ன கொட கொடன்னு ஆகுது. என்ன ஒரிஜினல் ஆம்புலன்ஸ் நீங்க நான் பாடியா முடியாது. அடிக்கிற என் கைதான் வலிக்குது. எனக்கு வலிக்குது கையா. பொட்ட பசங்களா அந்த வஞ்சத்தை காத்திடும் அடிச்சு வீடு பாரியா அடிச்சு வீடு பாரியா யாரால ஆபத்து இங்க இருந்து காட்டிக்குள்ள போனீங்க ஏன் காட்டுக்கு நீ போனீங்க அடமான கட்டாயினாரே யாருக்கு நீ ஒரு நாள் கூட மல்லட்டு தள்ளி யாரு உங்களை அடிச்சவன் அடமான கட்டாயினா நீ ஒரு நாளைக்கு மல்ல தள்ளி அடிச்சியா அவன் நெருக்க பறக்க அடிச்சானே யாரு நெருக்க பறக்க அடிச்சானே பாக்குறேன் இப்ப நான் அவங்கள கிளம்புதியா அவன் அடிக்கிறத நான் பாக்குறேன் அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? அவன் அடிக்கிறானான்னு நான் பாக்குறேன் யார் அவன் ஐயா கள்ளிக்காடு அவன் அவன் என்ன ஊரா இருந்தாலும் என் பேர சொன்னீங்களோ என் பேர சொன்ன பிறகுதான் அடிச்சானா எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் அவன் நொங்க வைக்கிறான் அவன் நொங்க வைக்கிறான் 4 3 பண்டிகை ஆட்டு போட்டு பங்க வைக்கிறான் எங்க இருக்கிறான் அவன் மண்ணு வாரி கொட்டினா செங்கல் வாரி கொட்டினா மூச்சு வாரி என் பெண்களை அடித்தது நீங்க தானே அக்கா வச்சு பாரு. நாங்க ஏதாவது பொண்ணு ரெண்டு புடவையா பார்த்து இன்னொரு ஆச்சம் கூட்டம் நினைச்சுக்கிடுவான் மம்மு ஏய் நீ என் வாய மூடி சும்மா என்ன கூப்பிட்டாந்து இப்ப என் ஆம்பளை ஆச்சு பாரு ஒரு நாள் கை வச்சாரா அடிக்கிறான் அடிக்கிறான் அடிப்பான் பண்றது இல்ல அடி அடிச்சு பாருங்க கீழே அடிக்க போறீங்களா மேல அடிக்க போறீங்களா எங்க சௌரியம் ஆமா இவன் யாரு ஆளு போடல ஓ யாரு யாரு எங்க தாத்தா
எங்க தாத்தா யாருன்னு தெரியல. தாலி கட்ட ஆண்டாண்ட பட்ட இவன் பேரு ஐநாறு. இவன் தான் ஐநாரா? ஐநாரா? இவன்ல உண்மையா தாலி கட்ட கூட்டி வந்தியா? ஓ ஓ ஏதா பொங்கல் சோறு தின்ன உக்கால போய் அதான் சொல்றேன். எங்க பொங்கல் சோறு வச்சு மணி ஆட்டுவான போறியா? சண்டையா? என்னடா முக்கியம்? என்ன முக்கியம்? சுத்து சுத்து எங்க வீட்டுக்காரர் முருங்கைக்காய ஒடிச்சா கொஞ்சம் போட்டோ கையா. ஒரு கட்டாவே விட்டு போறான். அவன் சண்டை போடுவான். சாப்பிடுறியா? போதும் அவன்கிட்ட கொடுங்க. அந்த தெய்வம் என்ற மரியாதை ஒன்று குறையாத இருக்கும். ஆனா மறிப்பாயா தெய்வக்கூடிய போயா வழியில கீச்சு போடுவான். இழிப்பியா கீச்சு பையா அவர் வடிகட்டுவார். இவ்வளவு சண்டை கொண்டிருப்போம். பொழுது விடுந்து விடும். தாயார் சொன்ன பிரகாரம் மணிமரத்தை கொண்டு வந்து புத்தகம்மா நாட்டு குமார் செய்ய முடியாது. அதனால பொற்புறமை கொடுத்தாங்க. அதை கொண்டு கடலூர் மதியானத்துல எம்டி சர்க்கஸ் போட்டாங்க பாரு. எம்டி சர்க்கஸ்ல தப்பிச்சு இது வேக கொஞ்சம் அம்பேத்கர் நகருக்கு வந்திருக்கு. இதுக்கு அருமையான பாட்டு பாடி படம் போவோம். மாங்கோரங்க பூங்கோரங்க மனச புட்டு மாங்கோரங்க பூங்கோரங்க மனச புட்டு இறங்கி ஒரு வாழை பழம் வாங்கி இறங்கி ஒரு வாழை பழமா வாங்கி முத்து கண்ணால முத்தா பின்னால முத்தா பின்னால ஏமாங்கோரங்க பூங்கோரங்க மரத்தை விட்டு இறங்கி வாழை பழம் இப்ப சீரன் போட
நான் சொன்ன பாட்டு பாடுறா அம்மா பொட்டிதான் யாரும் ஒண்ணு ராம ஜத்தா ராம ஜத்தா ராம ஜத்தா இது மட்டும் பாடு ராம ஜத்தா உனக்கு எந்த தண்ணி எந்த ஊர்ல கூத்தானாலும் உனக்கு தலதோஷம் வராதுடா நீர் போடாது உனக்கு இனிமா சளி மேல மூக்குனியா மூ மேல சளினியா சளி குச்சிக்குதா இப்போ குரங்கு வந்து விட்டு ஆயிட்டு சளிதான் குரங்கா குரங்காடும் நீ என்ன பண்ண நான் பாடுற பாட்டு என்னமா இப்ப பாரு ராம சீதா ராம சீதா ராஜா சாந்தே ராஜா சாந்தே ராம சீதான்னு பாடுறானா ராம ஜத்தா ராம ஜத்தான்னா அது ராமனுடைய பங்கரு ராம சீதான்னு பாடுறானா ராம ஜத்தா ராம ஜத்தா இதெல்லாம் சர்க்கஸ் இருந்து தலைவன் கலந்து வருதுப்பா உங்களுக்கு நல்லா போட்டாங்கன்னா எனக்கு ஒரு துண்டு ஒரு மாலை போட மாட்டாங்க அதான் குரங்கு கண்ணி குரங்கெல்லாம் பிடிச்சி ஓடணும் அதுக்கெல்லாம் துண்டு போடுறோம் இது என்ன வேலைக்கு படம் நல்லா ஐயா அதி மூணு அது ரொம்ப வாசனையா இருக்கும் குத்தி கழுவியா என் மூஞ்சில போடு மூஞ்சி வச்சா அதான் பேச்சுக்காக என்ன ஊர்ல இருந்து வருதுன்னு தெரியல குருநகர் பக்கத்துல இருந்து வருதா இல்ல கொள்ளுகரை மூட்டை ஆலமாட்டில இருந்தது அது மாதிரி கொள்ளுகரை மூட்டை பக்கம் கீழே இருந்து வருது மூஞ்சி இதாட்டி கோயில மோசமான போராட்டினாலும் ஒரு மூட்டை ஆச்சு சோற ஒண்டியா தின்னு மாட்டேது இந்த குரங்குக்கு நான் வால் மட்டும் தான் பேச்சா இருக்கு அது மட்டும் அந்த அளவுக்கு எதை சாடுறது அண்ணன் கொண்டாந்து பேசுது 2024 குரங்காம பேசுவான் என்னடா இது அப்பா இதெல்லாம் வளர்ப்பு குரங்கு ஒரே வீட்டுல ஒரு குரங்கா இருந்து எதே சாட்டு இருக்கு குரங்கு கவிச்சி சாப்பிடுறாங்க காட்டு பக்கத்துல மாமியார் ஒரு பக்கத்துல மாமியார் ஒரு மல்லிகை கடை அந்த மல்லிகை கடையில இருந்த ஒரு அந்த முட்டையில 10 பாஞ்சு முட்டையை தூக்கி முடிக்கிறப்பையா முட்டை சாப்பிடுற குரங்க அது மாதிரி இது என்ன வளர்ப்பு குரங்குன்னு நினைக்கிறான் என்ன பேசுது குரங்க அங்கேருந்து டப்பால பவர் இருந்த உடனே வாரி பூச்சி எடுத்துன்னு வந்து இங்க வந்துங்க நான் யார் என் ஊர் என் பேர் என் அம்மா பேரு தெரியுமான்னு கேட்டா இங்க வந்து எனக்கே வந்தா முண்டாடி மாட்டோம் கல்வி எடுத்து மூஞ்சிங்கன்னா குழப்பம் உங்களுக்கு மூஞ்சி மேல வாதிப்பாங்க முண்டாயிடுச்சு மொத்தம் படம் எங்க அந்த ஏதுல கதை பார்த்து வருதா எதுனா கதை இல்ல உங்க கடையில ஊமுது வாய் பகவான் ஒருவாய் வந்து அப்படி என்று அறிந்தால் நான் யாரோ நாமம் எப்படி வந்து வருகிறது தெரியுமா ராமன் பாதம்
அனுதினமும் அவ ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அந்த ராமனே நான் பிறந்த காலத்திலேயே என் தாயாராக உரைக்கப்பட்டது என்னவென்றால் அவ இருக்கும்படியான காலத்திலே அப்பா ஆஞ்சநேயா உன்னை யார் கொண்டாடார் என்று அழைக்கிறார்களோ அவரே கடவுளா ஏற்று அனுதினமும் அவர் நாமத்தை உச்சரித்து அவனுக்கு அவனை தியாகம் செய்ய வேண்டும். பார்த்த காலத்திலேயே அவர் ராமபிரானும் லட்சுமணனும் தாயா இருக்கக்கூடிய சீதாதேவி அவர் ராவண காவல் என்ற காலத்திலே அசோகத்தை வைத்திருந்தார். அப்போது பார்த்த காலத்திலேயே ராமபிரானும் லட்சுமணபிரானும் இருந்த காலத்திலே ஒரு ஆலவிருச்சத்துக்கு அமர்ந்திருந்தார்கள். நான் மேலே ஏறி அவர் இருக்கப்படுகிற அனைத்து இலைகளையும் பறித்து போட்ட உடனே பார்த்த காலத்திலே இது ஏதோ ஒரு குறைதாகப்பட்டது நமக்கு அபிஷேகம் செய்கிறது அப்படி என்று அவரை சந்தோஷம் கொண்டார் ராமபிரான். பார்த்த காலத்திலேயே மங்களதாரி அப்படி என்று உரைத்தார் ராமபிரான். அன்று முதற்கொண்டு அவருக்கு சேவை செய்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாது இது ஆஞ்சநேய அப்படி என்று ஜெய் ஸ்ரீ ராமன் என்றார் அப்படி ராமபிரானை அன்னதினம் உற்சாகம் செய்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அது மட்டும் இல்லாது எனக்கு யார் தாயாரு அம்மா தெரியுமா? அவர் கிஷ்கிந்தை ஆளும்படியான சுத்தி அப்படி பார்த்த காலத்திலே ராமாயண முடிக்கும் காலத்திலேயே நான் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது கடவுளா விளக்கக்கூடிய ராமபிரானுக்கு உறுதுணை செய்து அவர் சீதாதேவி சேவையை மீட்டு அவர் பாடம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அவர் பாடம் பரதநாட்டை சென்று குறைபாடும் இல்லாத பட்டமளித்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருந்த காலத்திலே இன்றைய இடத்திலே ஏதோ ஒரு காரணம் கேட்கிறது. இப்போது யாருக்கு துணைபந்தனாக இருக்கிறேன் ஐயனார் அப்பனுக்கு துணைபந்தனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஏதோ ஆபத்து உரைத்த காலத்திலேயே ஓடி வந்திருக்கிறேன். ஐயனாரை பார்க்க வேண்டும். ஆமா என் தேவிமானோடு வழக்காட்சியை பார்த்து வந்த காலத்தில் கள்ளிக்காட்டை ஆண்டு வரும்படியான ஒரு மனித பதர் கல்வி காத்தான் என்று ஒருவன் வந்தான். என் மனைவிமார்களை துன்புறுத்தினார். அவரோடு அமர் செய்யும் பொழுது ஏதோ ஒரு சொக்கு பொடி எடுத்தான். அப்படியே தூதுல முழுமுழுக்கு தூங்கினான். நாங்க 3 பேரும் மயக்கமாகிவிட்டோம். ஆமா, எங்க மயக்கத்தை தெளிய வச்சு அவனை விடுவானமா அப்படி மட்டுமா வடை திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான்.
உரங்கெல்லாம் கட்டி வைக்கிற பாரு குரங்கால தெரியுமா உனக்கு? ஆமா, போடி ஓட்டி போனான தண்ணியில. போடி ஓட்டி போகும்போது பாய் விட்டு பையன் அப்ப என்ன பண்ண, பாய் விட்டு பையன் 2 கையும் பின்னால கட்டிக்கின்னு இழுத்து போனான். ஒருத்தவங்க விலகு மாறு விட்டு போனான், குரங்கு ஒருத்தவங்க விட்டு போனான், குரங்காட்டிட்டு போனான். அல்லாரும் தோட்டில் தான் போகணும். இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணான், பாவம் அந்த பையன் என் கையை பிடிச்சி கட்டிருக்கீங்க அப்படின்னா, வேணாம் அது இருந்தா போதுன்னா, இல்ல சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, அது எனக்கு சரி வராது, அது கையாள கூடாது அப்படியே இருக்காங்க. அந்த பையன் இந்த பற்றி குரங்கு இந்த வச்சு நின்னா பாரு, குரங்கு இந்த பையன் பார்க்கும்போது சூத்த காட்டி நின்றுது. சூத காட்டி நின்றுதா, விலகு மாறு பக்கத்தால இருந்தது. பக்கத்துல இந்த பையன் நைஸா விலகு மாத்த ஒரு சீப எடுத்தது. ஆமா, சூத்துல விட்டு ஆடிச்சு. அந்த குரங்கு சூத்துல குரங்கு அப்படின்னு எல்லாம் பயந்தான். தோணி இருந்தா பாரு, நீ அதான் அண்ணா அவுத்தின்னு உள்ள வந்தான். அந்த மாதிரி குரங்கு என்ன கேக்குற நீ யார்? என்னையா? அது மக்களவே போக முடியாத என்ன வழிமறிக்கிறாயே, நீ எதுக்கு மறிக்கிற? யாரு அவன் இருக்கும்படியான ஐயனார் அப்பனுக்கு உதவியாக இருந்து வீராஞ்சநேயனா குரங்க ராவண அங்க வச்சு உன் வாழல வச்சான்னு இருப்ப, நான் எதுல வைப்பேன்னு தெரியாது. உனக்கும் ஐயனாருக்கு என்ன அது உனக்கு நான் இதை தாண்டி வெளிக்காட்டி போக முடியாது. உனக்கும் எனக்கு சமர். அது ஒண்ணு சொல்லி தப்பு இல்லை. அதை காப்பில காய்கறியை பொறுக்கி தின்று மரம் நான் பெற்றவனே கல்வி காத்தான் 12 நாளிலே தான் இருக்கிறது. ஆமா, அந்த 12 நாளைக்குள்ளாக படக்கரையால் பட்டணம் சென்று பண்டி மரம் கொண்டு வந்து சூரியன் உதயாதிக்கெல்லாம் சுஜகம்பமாக நட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி என்று கட்டளை இட்டாய். அந்த கட்டளை பிறகு போகும் நேரத்தில் எம்மா குரங்கு வந்து
ஒரு குறையாகப்பட்டது என்ன கொள்ள முடியாது தொட்டு ஊதியம்மா நான் தொட்டு நான் பார்த்து நினைப்போம் பாருமா நான் எக்கா எக்கன்றாலும் சும்மா விடுவோம் என்னை வெற்றி பெற்று மீண்டியன் பிள்ளையிடம் சொல்லலாம் உங்களை வெற்றி பெற வேண்டும் அப்போது உமக்கு சண்டை இல்லை என் பிள்ளைக்கு வழிவிட்டால் ஆச்சுது முடியாது இல்லை என்றால் யுகாந்திரையோடு நிறுத்தால் என்னோடு வெற்றி பெற முடியாது அதனாலே இவரை வெற்றி பெற முடியாது அதனாலே அண்டத்துக்கும் முண்டத்துக்கும் ஏக சூரு விசூரன் கறிக்கு வா விசூருக்கு போவாடா அவன் என்ன அவன் ஜெயிலியா காதல் வாங்க மன்னித்து விடுங்கள் அம்மா தாயே யார் என்று தெரியாமல் என்னோடு யுத்தம் செய்தார். ஆமாம் தாயே, அவன் வேறு யாரும் அல்ல, எமக்காக ஆலயத்தை கட்டி வடக்கரையான் பட்டணம் சென்று பன்னிமரம் கொண்டு வந்து காலையில் சூரியன் உதயாதிக்கு முன்னே சுத்தமா நாட்டி கும்பாபிஷேகம் செய்ய போகிறான். அதனாலதான் என் பிள்ளையை அனுப்பி வச்சு அதனால என் பிள்ளைக்கு ஒரு துணியோடு சென்று வருவார். அப்படியாகட்டும் தாய், தங்கள் இஷ்டமே எடுத்து பார்த்தோம். அதனால வெற்றியோடு கண்ணே கண்கட்டா இது ஒரு துணைவனாக அப்படியானா இந்த அனுமான் என்னோட துணையா வர. சரி, நான் செய்த புண்ணியம் போயிட்டு வரேன். இப்படியாக கல்வி கட்டணம் ஆஞ்சநேய துணை கொண்டு மாணவ குணனுக்கும் இதை பேரவழிக்கும் பிறந்த அண்ணாச்சி வருவது